இது வேற இருக்குதா ஐயானே தெரியல. தன்னோட கட்சியோட 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலியில தொடக்க விழால கமலஹாசன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ரசிகர்கள்லாம் வாக்காளர்கள் ஆயிட மாட்டாங்க, அவங்களை நம்பி அரசியல் போறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு. இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறாரு நம்ம கொலம்பஸ். அவர் சொன்ன இந்த கருத்து விஜயையும் தாவேகாவினரையும் டீமீன் பண்ற மாதிரியோ இல்ல டிமோட்டிவேட் பண்ண மாதிரியோ இருக்குன்னு பல பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே அன்கம்பேரபிள். 3 பாயிண்ட்ஸ். கமலஹாசன் அரசியல் வரும்போது தமிழக அரசியல் ஒரு பெரும் வெற்றிடம். ஜெயலலிதா, கருணாநிதி 2 பேரும் மறைவுக்கு பிறகு அந்த வேக்யூமை கேபிட்டலைஸ் பண்ண முடியும்னு சொல்லிதான் கமலஹாசன் அரசியலுக்கு வந்தாரு. பட் அதுவும் நடக்கல. ஆனா இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வரும்போது திமுக ஸ்டாலினா இருக்கட்டும், அஇஅதிமுக எடப்பாடியா இருக்கட்டும், நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுடைய பொலிட்டிக்கல் கரியரோட கரண்ட் பீக்ல இருக்கிறாங்க. ஐ மீன் இதுக்கு மேல அவங்க வளர மாட்டாங்கன்னு சொல்லல. ஆனா இத்தனை நாள்ல இதுதான் அவங்களுடைய பீக் பாயிண்ட்ஸ். இதை தவிர பாஜகலையும் அண்ணாமலை மாதிரி ஒரு ஆக்டிவான யங் லீடர், ஒரு திராவிடியன் பேச கொண்டு வந்து வச்சு பாஜகவும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல விஜய் அரசியல் வந்திருக்கிறது சும்மா எதையும் கேபிட்டலைஸ் பண்றதுக்கு வந்த மாதிரி தெரியல. செகண்ட் பாயிண்ட், கமல், விஜய் இவங்க 2 பேரும் அரசியலுக்கு வரும்போது அவங்களுடைய ரசிகர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் ரசிகர்களோட ஆவரேஜ் ஏஜ் 25 தான் இருக்கும். ஆனா கமல்ஹாசனோட ரசிகர்களோட ஆவரேஜ் ஏஜ் அப்பவே 50க்கு மேல. அதுல எத்தனை பேர் சுகர் பிபி மாத்திரை போட்டுட்டு பிரச்சாரத்துக்கு வந்திருப்பாங்கன்னு கூட தெரியல. 3வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இவங்க 2 பேரும் யாரோட லீனியேஜ் எடுத்துக்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவங்க 2 பேருமே சமகால நடிகர்கள், ஈக்குவலா பாக்ஸ் ஆபீஸ் ரசிகர் மன்றங்கள் வச்சுட்டு இருந்தவங்க. ஆனா சிவாஜி சாரால அரசியல ஜெயிக்கவே முடியல, எம்ஜிஆரால அரசியல தோக்கவே முடியல. சிவாஜி கணேசன் வழி வந்தவர் தான் கமல். 2 பேருமே அவங்க காலத்தை மீறிய பிரம்மாண்ட கலைஞர்கள், மாற்று கருத்தே இல்லை. ஆனா எம்ஜிஆரின் வழி ரஜினிகாந்த் வருவார்னு எதிர்பார்த்தாங்க, அவர் அரசியலுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த வகையில எம்ஜிஆரோட லீனியேஜ் எடுத்துக்கிட்டு அரசியலுக்கு வந்து ஓரளவுக்காவது சக்சஸ் பார்த்தவர் விஜயகாந்த். ஆனா அவரோட உடல்நிலை ஒத்துழைக்காம அவரால் சஸ்டெயின் பண்ண முடியல. இந்த இடத்துலதான் விஜயகாந்தோட லீனியேஜ் எடுத்துக்கிட்டு விஜய் உள்ள வராரு. கோட் படத்துலயும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. சோ சிவாஜி கணேசனோட லீனியேஜ் வேற மாதிரி ஒர்க் ஆகும், எம்ஜிஆர் விஜயகாந்தோட லீனியேஜ் வேற மாதிரி ஒர்க் ஆகும். சோ விஜய் இஸ் இன்கம்பேரபிள். இது எல்லாத்தையும் தாண்டி இத்தனை வயசுலயும் இன்னும் அடுத்த படம் நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற கமலஹாசன், நீங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லல சார், நீங்க நடிக்கணும், அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பீக் பாயிண்ட் ஆஃப் கரியர்ல எனக்கு சினிமா போதும், உச்சத்தை தொட்டாச்சு, இதுக்கப்புறம் கொடுத்ததை திருப்ப கொடுக்கணும்னு சொல்லி அரசியலுக்கு போல்டா வர விஜய் கொஞ்சம் டிஃபரெண்டான ஆள் தான். ஒரு எம்பி சீட்டுக்கு நீங்க இவ்வளவு பேசுவீங்க நான் கூட நினைச்சு பார்க்கல. திமுக எம்பியா ராஜ்யசபா போறீங்க, பினான்ஸ் மினிஸ்டர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட்.